zone. அற்புதமான Q2 ரிசல்ட் எல்லாம் இப்போ வெளியே வந்துருச்சுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நிறைய கம்பெனிகள் அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி அட்டகாசமான ரிசல்ட் கொடுத்த கம்பெனிகள்லாம் முக்கால்வாசி 10%, 20% நிறைய நாள் அப்பர் சர்க்கியூட் அடிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ கூட லாஸ்ட்டாக அமர்ராஜா பேட்டரிஸ் அப்படிங்கிறவங்க நீங்கள் அப்பர் சர்க்கியூட் அடிக்கல, கிட்டத்தட்ட எடுத்த உடனே 10%, 15% ஏறுனா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் அப்படிங்கிறவங்க அட்டகாசமாக அப்பர் சர்க்கியூட் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். ஸோ நம்மளோட லாஜிக்கே என்ன அப்படின்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கை செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கு குவார்டர் ரிசல்ட் வந்ததுலேருந்து அதுலேருந்து அதுக்கும் அடுத்த குவார்டர் கிட்டத்தட்ட அது அந்த 90 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 90 நாளுக்குள்ளார அந்த ஸ்டாக்கை தேவையான நாள் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி ஒரு அப் மூமெண்ட் கொடுக்குறப்ப வச்சுருந்து அதை வித்துடலாம், அல்லது அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். இந்த வகையில் அற்புதமான நம்ம லாபம் சம்பாதிக்கலாங்க. அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். கொஞ்சம் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்கில் நம்ம பொறுமையாக இருந்து எந்தெந்த ஸ்டாக் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத ஸ்க்ரீனர்லையும் சரி அல்லது பிஎஸ்சிலையும் போய் நம்ம தேடி பிடிச்சிடலாம். ஸோ அந்த வகையில் இப்போ அற்புதமாக இந்த செக்டார், அதாவது பேப்பர் இண்டஸ்ட்ரி செக்டாரில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் அற்புதமான ரிசல்ட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரு, ஆந்திரா பேப்பரு, சேஷாயி பேப்பர் போர்டு, காண்டம் பேப்பர்ஸு, சாட்டியா இண்டஸ்ட்ரீஸு, என்ஆர் அகர்வால், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் அந்த கம்பெனியை நம்ம அந்த ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ஒரு கம்பெனியை நம்ம தேர்ந்தெடுத்த உடனே அந்த கம்பெனி சப்போஸ் அதனுடைய சப்ளை ஜோனில் இருக்கான், ரொம்ப ஹையில் இருக்கான் அப்படின்னா, அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட் போட்டு வாங்கிடக்கூடாதுங்க. அந்த ஸ்டாக் கொஞ்சம் கீழே டிமாண்ட் ஜோனில் இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக அந்த குவார்ட்டர் ரிசல்ட்டும் அற்புதமாக கொடுத்துருந்து அவன் டிமாண்ட் ஜோனில் இருந்தோம் அப்படின்னா நம்பி அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம். ஏன்னா அந்த ஸ்டாக் அதுக்கு மேலே கீழே இறங்காது, அல்லது அப்படி இறங்குச்சு அப்படின்னா அது மார்க்கெட் இறங்கினா நிச்சயமாக எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் இறங்கும். அப்படி இறங்கினாலும் நம்ம தைரியமாக ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். சரி, அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் பார்க்கலாம். இந்த கம்பெனி 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அற்புதமான ஸ்மால் கேப் செக்டார் தான் இது. 6725 கோடி இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். மிஸ்டர் பரத் ஹரி சிங்கானியா அப்படிங்கிறவர் தான் இதனுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்காரு. நிஃப்டி 500ல் இருக்கக்கூடிய அட்டகாசமான ஸ்டாக் தான். ப்ரொமோட்டர் வசம் 49.63% ஷேர்ஸ் இருக்குங்க. எஃப்ஐஐட்ட 3.43% ஷேர்ஸ் இருக்கு. டிஐஐட்ட 5.86% இருக்கு. பொதுமக்கள் அண்ட் ஹெச்என்ஐட்ட 41.08% இருக்கு. ஸோ ஈவனாக எல்லோர்ட்டையும் கலந்து இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் ஒரு அட்டகாசமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடந்த 7 குவார்ட்டர்லையும் தொடர்ந்து சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த குவார்ட்டர்லையுமே பின்னோக்கி போகவே இல்லை. நிறைய அட்டகாசமான இருக்கக்கூடிய ஐடி ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஃபேமஸான ஸ்டாக்காக சொல்லக்கூடிய இன்ஃபோசிஸ், ஹெச்சிசிஎல், விப்ரோ, அதன் பிறகு டிசிஎஸ், இந்த ஸ்டாக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு தடவை என்ன ப்ராஃபிட் லாபம் கொடுத்துருக்கோன்னா ஒரு குவார்ட்டரில், அடுத்த குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னா பின்னோக்கி போகிறது அப்படிங்கிறதே இருக்காதுங்க. அதுதான் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் ஒரு பம்பர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கில் பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான ரிசல்ட்லாம் கொடுத்துருங்க. 5 இயரில் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 230% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயரில் 231% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயர்லேயும் 73% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போவும் தொடர்ந்து 7 குவார்ட்டரில் அட்டகாசமான ப்ராஃபிட் மேலே ப்ராஃபிட் தான் கொடுத்துட்ருக்கான். பிஇ 7.42 மடங்காக தான் இருக்குது. அப்படின்னா ஹை பிஇவா இல்லை. ஏர்னிங் பர் ஷேர் 41 ரூபா இருக்குது. 52 வீக்ஸ் ஹை 449.95, லோ 192 ரூபா. இதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாவில் இருக்குங்க. அது ஒரு அட்வான்டேஜ். கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணால் நிச்சயமாக ஸ்பிளிட்டோ அல்லது போனஸோ கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். இதனோட ஸ்டாக்கோடைய நேம் ஜேகே பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான். இதனுடைய பீட்டா 1.68 இருக்குங்க. ஸோ ஹை பீட்டா ஸ்டாக்கு. ஸோ மார்க்கெட் நிஃப்டி ஏறினாலும் இறங்கினாலும் அதை விட அதிகமாக 1.68% ஏறும், இறங்கினாலும் 77.22 ரூபா இருக்குது. சரி, இதனுடைய கடந்த 3 குவார்ட்டரில் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய சேல்ஸ் 1340 கோடியிலிருந்து ஜம்ப் ஆகி 1430 கோடியாக ஏறி இருக்கு. அதன் பிறகு இப்போ ரிசல்ட்டில் 1644 கோடின்னு சொல்லிட்டு மேசிவ் க்ரோத் ஆகிருக்குங்க சேல்ஸு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்தையுமே அந்த பேப்பர் விலையை ஏற்றிட்டாங்க. அதனால் அற்புதமான ரிசல்ட். பர்டிகுலர் 64 கோடி, அதுவும் இந்த குவார்ட்டரில் 327 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 குவார்ட்டரில் மட்டும் 63 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. நிச்சயமாக அற்புதமான ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கை வாங்குங்கன்னா நான் சொல்லலை, உங்களோட ரேடாருக்குள்ளே கொண்டாங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். டெக்னிக்கல் சைடு பார்த்தோம் அப்படின்னாலும் சரி, ஸ்டாக் இப்போதைக்கு ரொம்ப ஹையில் இருக்கான். 52 வீக்ஸ் ஹையில் இருக்கான்.
தொடர்ந்து 7 குவார்டர் வந்து லாபமே கொடுத்துட்டு இருக்க கம்பெனி வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால 397 அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிபியில் தான் இருக்கான். நிச்சயமாக ஸ்டாக்கை வந்து இப்போ வந்து மார்க்கெட் இறங்கும், ஏன்னா 18,000 தாண்டி போயிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் விலை இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காங்க. 340 to 360 அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜன். அதே மாதிரி அதையும் கீழே உடச்சிட்டு கீழே போனோம் அப்படின்னா 290 318 அப்படிங்கிறதுக்கான சப்போர்ட் ரீஜன் இருந்தாலும் மார்க்கெட் கீழே போகாத வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இந்த 390 380 அந்த ரீஜன்லேயே வந்து அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டே இருப்பான். ஏன்னா அதோட ரிசல்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை வந்து ஒருத்தர் வாங்கணும்னு நினச்சா லம்சமாக வந்து 100 200 அப்படிலாம் வாங்கிடாம அவங்க எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அதில் ஒரு 30% இப்போதைக்கு வாங்கிட்டு மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்டாக் வந்து விலை கீழே இறங்கி போச்சுன்னா அப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டாக்கை பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கு 1961 தொடங்கப்பட்டது. மிட் கேப் கம்பெனி. 12,358 கோடி இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். ஐடி ஹார்ட்வேர் செக்டர். ப்ரொஃபஸர் ஜே ராமச்சந்திரன் இதனுடைய சேர்மனாக இருக்கிறார். நிஃப்டி 500 இந்த ஸ்டாக் இருக்குது. ப்ரமோட்டர் வசம் வந்து 0%. அது எப்படி ப்ரமோட்டர் வசம் வந்து 0% இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அல்லது தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிச்சயமாக அடுத்த வீடியோ அதுக்காக தனியாக மேக் பண்ணி போடுறேன். எஃப்ஐஐட்ட வந்து 38.74% ஷேர்ஸ் இருக்குது. டிஐட்ட 11.68% ஷேர்ஸ் இருக்குது. பொதுமக்கள் அண்ட் ஹெச்என்ஐட்ட மிக அதிகமாக 83.50% இருக்குது. பிளட்ஜ் எதுவும் கிடையாது. இதனுடைய பிஇ வந்து 8.59 மடங்காக இருக்கிறதுங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 18.41 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து அட்டகாசமாக 4.17% இருக்குது. 52 வீக்ஸ் ஐ வந்து 179.20 ரூபா, லோ வந்து 109.40 ரூபா, பீட்டா வந்து 1.04%. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ரூபா இருக்குது. இதனோட புக் வேல்யூ வந்து 78.16 ரூபா இருக்குங்க. ஸ்டாக் வந்து ரொம்ப அட்டகாசமான நல்ல ரிசல்ட்டான ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட நேம் வந்து ரெடிங்டன் இந்தியா லிமிடெட். இதனோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தாலும் சரிங்க, 5 இயர்ஸில் வந்துட்டு அட்டகாசமாக 182.57 மடங்காகும். 3 இயர்ஸில் வந்துட்டு 169.88 மடங்காகும். 1 இயரில் வந்து 7.22% அண்ட் 3 மந்த்ஸில் வந்துட்டு 13.33% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப அற்புதமான ரிட்டர்ன் தான். ஸ்டாக் வந்து கடந்த 2 குவார்ட்டரில் வந்து சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 16,822 கோடியில் இருந்து 19,080.78 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேசிவ் ஜம்ப் ஆயிருக்கான். சுமார் 13.38% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி 315.78 கோடியிலிருந்து 386.98 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 22.55% வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டாக்கையும் உங்கள் ரேடார்களை கொண்டாங்க. நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன டீலிங் போயிட்டுருக்கு. நம்மளுடைய சென்னை பேஸ்டு கம்பெனி தான். எல்லாத்தையும் நீங்கள் வந்து நிச்சயமாக அனலைஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் சைடு பார்த்தாலும் சரி, இந்த ஸ்டாக்குக்கு வந்து 100 to 110 ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜனு. அதே மாதிரி 130 to 140 ரூபா ரேஞ்சும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜனு. அட்டகாசமாக இந்த ஸ்டாக் வந்து நிச்சயமாக அந்த 52 வீக்ஸ் ஐ ஆகிய 179.20 வந்து நோக்கி வருங்காலத்தில் நிச்சயமாக சொல்லும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் ட்ரேடிங் டுடே ஜோன் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும் நல் உள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.